நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் பரபவ ஆண்டின் ஆடி மாத ராசி பலன்கள் காணலாம். இந்த ஆடி மாதத்தில் அனைவருக்கும் நல்ல திருப்பங்கள் உண்டாகும். கடந்த வைகாசி மாதத்திலும் நடப்பு ஆணி மாதத்திலும் பார்த்தீங்கன்னா இரண்டு அமாவாசை. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மழை இல்லை, விவசாயம் பண்ண பயிரெலாம் வதங்கி போச்சு, காஞ்சி போச்சு. 2 அமாவாசை ஒரு வருஷத்தில் ஒரு மாதத்தில் வந்துச்சுன்னா அந்த வருஷமே பஞ்சம், பசி, பட்டினி இப்படிலாம் ஏற்படும். இந்த வருஷம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்குது. இந்த வருஷம் பின்மழை தான் என்று பஞ்சாங்கமே சொல்லிவிட்டது. அதாவது ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதங்களில் வடகிழக்கு பருவமழை தான். வந்தது தான், வரலைன்னா போனது தான். ஆடி மாதத்தில் கடகராசியில் கடக ராசி அதிபதி சந்திரன் அமாவாசையிலும், மகர ராசியில் சந்திர பகவான் பௌர்ணமியாகவும், மகர ராசியில் இந்த ஆடி மாதம் சந்திர பகவான் முழு பலம் பெறுவார். தன்னுடைய சொந்த ராசியில் இந்த மாதம் சந்திரன் பலம் இழக்கக்கூடிய மாதம். அதனால தான் இந்த மாதத்தில் ஆடி அமாவாசையில் இறந்த முன்னோர்களுக்கு, பெரியவர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்கக்கூடிய ஒரு விசேஷமான நாட்களாக அமைகிறது. ரிஷபத்தில் செவ்வாய் அமர்ந்து சிம்மத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை பரிசுகிறார். கொம்புள்ள ஜீவராசிகள், வளர்ப்பு பிராணிகள், அதாவது கெடா வளர்த்துறது, மாடு, பசுமாடு, இந்த மாதிரி கொம்புள்ள ஜீவராசிகளிடம் கவனமாக இருக்கணும். பருவமுள்ள மாட்டை வயதானவர்கள், பெண்கள் போய் அசால்ட்டாக தினந்தோறும் தானே பிடிக்கணும் அப்படின்னு அசால்ட்டாக போய் இந்த மாதம் பிடிக்கக்கூடாது. பருவமுள்ள மாட்டை போய் அசால்ட்டாக பிடிச்சிங்கன்னா மேலே பாஞ்சிடும், மேலே எகிரிடும். அப்புறமேட்டி வயதானவர்கள் போய் பிடிச்சாங்கன்னா கீழே விழுந்துருவாங்க, தலையில் அடிபடும், இடுப்பு எலும்பு உடஞ்சி போயிடும். கடந்த வருஷம் மாடு பாஞ்சி இறந்தவர்கள் ஏராளமாக உண்டு. இது ஒரு எச்சரிக்கை தான். இந்த ஆடி மாதத்தில் கடகராசி அதிபதி சந்திரன் கடகராசியில் தன்னுடைய பலத்தை இழப்பார். இந்த மாதம் மகரம் பலமாகும். கொம்புள்ள ஜீவராசிகளிடம் மனிதர்கள் தினந்தோறும் பிடிச்சி தானே கட்டிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பருவமுள்ள மாட்டை அசால்ட்டாக போய் பிடிச்சிங்கன்னா அதனால் பாதிப்புகள் உண்டாகும். அதே மாதிரி வளர்ப்பு பிராணிகள், நாயிடம் அதிகம் கொஞ்சினீங்கன்னா நாய் கூட கடிக்கும். மகர ராசி பலம் பெறும்போது மிருக அவஸ்தைகளும் இந்த ஆடி மாதம் உண்டு. 9 நவகிரகங்கள் மூலம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் பரபவ ஆண்டின் ஆடி மாத பொது பலன் காணலாம். மகரம் ராசி அன்பர்களுக்கு பரபவ ஆண்டின் ஆடி மாத ராசி பலன் காணலாம். இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு 7வது வீட்டில் சூரியன், குரு பகவான் பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அவர் மேற்கே அஸ்தமனம். 7வது வீட்டில் குரு குருபலன் உங்களுக்கு வைகாசி மாதம், ஆனி மாதம், இந்த 2 மாதங்களில் பெரும்பாலான மகர ராசி என்பதற்கு குருபலன் மிக சிறப்பாக வேலை செய்து விட்டது. பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் குரு ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாகும் போதே, முதல் நட்சத்திர பாதத்தில் கடக்கும் போதே குரு அருள் பரிபூர்ணமாக கிடைத்துவிடும். பெரும்பாலானவர்களுக்கு வைகாசி, ஆனி மாதங்களில் திருமணம் நடந்து முடிந்திருக்கும். குரு மேற்கே அஸ்தமனமாக இருக்கும்போது மகரம் ராசி என்பர்கள், இதுக்கெல்லாம் தனியாக வீடியோ போட்டுக்கிறேன், அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். 7வது வீட்டில் சூரியன் வரும்போது உங்கள் வாழ்க்கை துணைக்கு அரசு உதவிகள், அரசு வேலை, அரசு உத்தியோகம் பார்க்குறவர்களுக்கு பதவி உயர்வு இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு அஷ்டமாதிபதி 7வது வீட்டிலே வரும்போது மாத ஆரம்பத்தில் வயிற்று வலி,
வாந்தி பேதி, கண்ணெரிச்சல், மன அழுத்தம் இந்த மாதிரி ஏற்படலாம். மகர ராசிக்கு 1ஆம் தேதியே சந்திராஷ்டம தினம். 1, 2, 3 ஆடி 1, 2, 3 முதலே வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் வருகிறது. உங்கள் ராசிக்கு 5வது வீட்டிலே செவ்வாய் நின்று 8வது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய கேது, சுக்கிரன், சந்திரனை பாரிசுகிறார். பார்த்தீங்கன்னா மகர ராசி என்பர்கள் ஒரு 45க்கு மேலே சனி மகா திசை வரும். இந்த சனி மகா திசை வரும்போது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, என்னதான் அறிவாளியாக இருந்தாலும் 3, 4 டிகிரி படித்து நீங்கள் வந்து உயர்ந்த இடத்தில் வேலை பார்த்தாலும் இந்த சனி திசை வந்து சனி அவருடைய வேலையை காமிச்சிடுவார். ஒளிந்திருந்து பார்ப்பது, ஒட்டு கேட்பது. 5வது வீட்டிலே செவ்வாய் நின்று சுக்கிரனை பார்வை செய்யும்போது அது வந்து உங்களுக்கு 8ஆம் இடம். இப்போ வந்து உங்கள் பிள்ளைகள் படித்து பெரிய ஆளாக இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, சம்பாத்தியம் இது வசதி வாய்ப்பு ஆயிடுவாங்களா, முன்னேறிடுவாங்களா அப்படின்னு உங்கள் பிள்ளைகளையே நீங்கள் வந்து மறைந்திருந்து பார்க்கலாம், ஒட்டு கேட்கலாம். அதை வந்து இந்த மாதம் கூடாது, தவிர்க்க வேண்டும். சனி திசை நடக்கக்கூடியவர்கள் இந்த ஒளிச்சு வைக்கிறது, மறைச்சு வைக்கிறது, ஒளிந்திருந்து பார்ப்பது, ஒட்டு கேட்பது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். அந்த குணாதிசயங்கள் மகர ராசி என்பர்கள் இந்த மாதம் தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 5வது வீட்டிலே செவ்வாய் இருக்கும்போது உங்களுடைய மன எண்ணங்கள் குழந்தைகளை சார்ந்து, அவங்களுடைய முன்னேற்றங்களை சார்ந்து உங்களுடைய மன எண்ணம் கொஞ்சம் வந்து குறுக்கு வழியை நாடும். அதனால் வந்து முன்னெச்சரிக்கை தான். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு சனி திசை நடக்கக்கூடியவர்கள் இப்போ நான் சொன்ன பாயிண்ட்டை நீங்கள் வந்து தவிர்த்து விடுங்க. மகர ராசிக்கு 8வது வீட்டிலே சுக்கிர பகவான் செல்கிறார். ஆடி மாதம் 17 வரை கேதுவோடு இணைந்து அஷ்டமத்திலே சுக்கிரன் செல்லும்போது கண்டிப்பாக வந்து இந்த மாதம் குடும்ப நபர்கள் உங்களுக்கு வந்து பிரியமாக இருப்பாங்க, நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து சற்று விலகி இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நீங்கள் வந்து பணங்காசு தாராளமாக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் உண்டு. ஏன்னா 5லே செவ்வாய் நின்றால் மது, மங்கை, போதை, கெட்ட பழக்கங்கள் வழியில் பணங்காசு தாராளமாக செலவு செய்வார். மகர ராசிக்கு 7வது வீட்டிலே சூரிய பகவான் நிற்கும்போது இந்த ஆடி மாதம் முதல்ல 1, 2, 3 முதல் 3 தேதியில் உங்களுக்கு பயணங்கள், அலைச்சல்கள், உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மகர ராசிக்கு 6வது வீட்டிலே ஆடி மாதம் 15 வரை புதன் சஞ்சாரம் செய்கிறார். கோச்சாரத்தில் 6ஆம் வீட்டில் புதன் வரும்போது 2 வருமானம், 2 தொழில், 2 சம்பாத்தியம், கமிஷன், தரகு, புரோகர் தொழில் செய்யக்கூடியவர்கள் அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். 6ஆம் வீட்டில் புதன் இருக்கும்போது மகர ராசி என்பர்கள் பெரும்பாலும் உங்களுக்கு கோர்ட்டு கேஸு, வில்லங்கங்கள் இருந்துச்சுன்னா இந்த மாதம் தீர்வதற்கு வாய்ப்பு உண்டு. ஆடி மாதம் 15ஆம் தேதி 7வது வீட்டிற்கு புதன் வருகிறார். புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கலாம். புதிதாக 2 வீலரோ 4 வீலரோ வண்டி வாகனங்கள் வாங்கலாம். அது வந்து கடன் வாங்கி கூட வாங்கலாம், அல்லது கையில் காசு இருந்தால் கூட வாங்கலாம். 7ஆம் வீட்டில் புதன் வரும்போது புதிதாக தங்க நகை, பழைய நகையை மாற்றிட்டு புதிய நகையாக வாங்கலாம். 7ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறது. 6ஆம் அதிபதி 7ஆம் வீட்டிற்கு வரும்போது புதன் திசை நடக்கக்கூடிய மகர ராசி என்பர்கள், அதாவது 70 வயதிற்கு மேல் மகர ராசியில் வந்தவர்களுக்கு புதன் திசை வரும். புதன் திசை வரும்போது நீங்கள் வந்து சின்ன குழந்தை மாதிரி, நேற்று சொன்னதை இன்றைக்கி மறந்துடுவீங்க, இன்றைக்கி சொல்கிறத நாளைக்கு மறந்துடுவீங்க. மறதி வந்து ஏற்படும். மறதி இல்லாமல் ஞாபகமாக வைத்து கொள்ளுங்கள். மகர ராசி அதிபதி 3வது வீட்டிலே ஆடி மாதம் வக்கரகதியில் செல்கிறார். சனி பகவான் 3வது வீட்டிலே வக்கரகதியில் செல்லும்போது உங்களுக்கு நன்மை இல்லை. சனி பகவான் வக்கரகதியில் வரும்போது இளைய உடன் பிறந்தவர்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார். சனி வக்கரகதியில் 3வது வீட்டில் பின்னோக்கி வரும்போது மகர ராசி என்பர்கள் ஆன்மீக ஈடுபாடு மூலம்
இறை வழிபாட்டின் மூலம் நீங்கள் வந்து இந்த ஆடி மாதத்தில் நல்ல மேன்மை அடையலாம். பார்த்தீங்கன்னா மாரியம்மன் கோயில்களில் ஆடி மாதம் வந்து ஊரில் வந்து வசூல் பண்ணி கூழ் ஊற்றுவாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா மழை வர வேண்டி, மழை பெஞ்சால் நாடு நகரங்கள் செழிக்கும் அப்படின்னு ஆடி மாதம் வந்து கூழ் ஊற்றுவாங்க. மகர ராசி என்பர்கள் மாரியம்மன் கோயிலில் கூழ் ஊற்றக்கூடிய விழாக்களில் கலந்து கொண்டு மாரியம்மனை தரிசனம் செய்து அந்த கூழ் வந்து வாங்கி சாப்பிடுங்க. உங்களுக்கு வந்து பெரும்பாலான பிரச்சனைகள் இந்த ஆடி மாதத்தில் தீர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. மகர ராசிக்கு 2ஆம் வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார். பெரும்பாலும் 2ஆம் வீட்டிலே ராகு இருக்கும்போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சம்பாத்தியம் வருமானம்லாம் குடும்ப தலைவன் கையில் சேரும். குடும்ப தலைவர் பார்த்தீங்கன்னா தாராளமாக செலவு பண்ணிக்கிட்டு இருப்பார். பெரும்பாலும் மகர ராசி என்பர்கள் குடும்பத்துக்கு தெரியாமல் மறைச்சி வைக்கிறது, ஒளிச்சு வைக்கிறது, இந்த மாதிரியான குணாதிசயங்கள் 2ஆம் வீட்டிலே ராகு இருக்கும்போது பெரும்பாலும் உங்களுக்கு வெளிப்படும். நீங்கள் வந்து கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி, பணங்காசு இல்லாதவராக இருந்தாலும் சரி, குடிசையில் வாழ்ந்தாலும் சரி, கோபுரத்தில் இருந்தாலும் சரி. ஏன்னா மகர ராசிக்கு பின் வயதில் வரக்கூடிய 2 திசைகளுமே ஒரு கரடுமுரடான அமைப்பு தான் உங்களுக்கு கொடுக்கும். வசதி வாய்ப்புகள் வரும்போது பணங்காசு அதிகமாக சேர்க்கும்போது தான் குடும்பத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணி பிரித்து விட்டுருவீங்க. நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.